ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கல்யாணோத்சவம் ஒரு நாளைக்கு 475 டிக்கெட்ஸ், ஊஞ்சல் சேவா ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ், ஆர்ஜி த பிரம்மோற்சவம் ஒரு நாளைக்கு 275 டிக்கெட்ஸ், சகசர தீபாலங்கார சேவா ஒரு நாளைக்கு 600 டிக்கெட்ஸுன்னு நவம்பர் 9 தவிர மற்ற எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் ஆகிருந்தது. இப்போ ஃபுல்லும் ஆயிடுச்சு. நவம்பர் 9 4 சேவாவும் இல்லையே. ஏன் அப்படின்னா என்னோட கெஸ் வனபோஜன உற்சவம் சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. மலையப்ப சுவாமியும் கிருஷ்ணசுவாமியும் தனித்தனி பல்லக்கில் கோகர்ப்பம் போய் அங்கே இந்த வனபோஜன உற்சவம் நடக்கும். மழை பெஞ்சால் அங்கே நடக்கும், இல்லைனா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். அதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸ். நவம்பர் மாதத்தில் டிடிடியில் அப்டேட் பண்ணுவாங்க. என்ன ஃபெஸ்டிவல் ஏன் கேன்சல்டுன்னு சொல்லிட்டு வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஸோ லக்கி டிப் முடிஞ்சிருச்சு. செலக்ட் ஆனவங்க பே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி சேவா ஆர்ஜி த சேவாவும் ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட், அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். இப்போது இந்த டிக்கெட் கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபுல்லாகிடுது. வீக்கெண்டு ஸ்பெஷல் டேஸ் எல்லாமே. ஸோ கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கல்யாணோத்சவம் சேவா இப்போ கூட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட்டெல்லாம் நீங்கள் இப்போயே முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 3 மணிக்கு லாகின் செய்து அதே மொபைல் நம்பரில் ஆப்பாக இருந்தால் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, போர்ட்டலாக இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் அவைல் தர்ஷன் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டேட்டு டைமு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து இருக்கும். பட் இப்போ விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால 12 மணி ஸ்லாட் கூட இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷியோராக தெரியல. இது வரைக்கும் மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து இருக்கும். நைட்டு 9 மணி ஸ்லாட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் மினிமமாக தான் இருக்கும். கோட்டா 500 அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு நம்ம சேவாக்கு தான் புக் பண்ணிக்கணும். என்றைக்கு சேவாக்கு புக் பண்ணுறோமோ அதுக்கு மறுநாள்லேருந்து தரிசன டிக்கெட்டுக்கு புக் பண்ணிக்கிறதுக்கு அனுமதிக்கும். அதாவது தரிசனத்துக்கு பே பண்ண வேண்டாம், சேவாக்கு மட்டும் பே பண்ணால் போதும். சேவாக்கு பே பண்ணதுலேருந்து 1 வருஷத்துக்கு அனுமதிப்பாங்க நம்ம தரிசனத்துக்கு புக் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இந்த மாதம் மிஸ் ஆனால் கூட நீங்கள் அடுத்த மாதமும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு ஒரு 3-4 மாதத்துக்குள்ளார புக் பண்ணி முடிச்சுருங்க. வர்ச்சுவல் சேவாக்கும் அக்காமடேஷன் எனேபிள் ஆகும். கல்யாணோத்சவம்னா ஒரு டிக்கெட் பண்ணுறப்பவே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஊஞ்சல் சேவா ஆர்ஜி த பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவா பண்ணுறீங்கன்னா மினிமம் 2 டிக்கெட் புக் பண்ணால் எனேபிள் ஆகும். நீங்கள் தர்ஷன் அவைலபிலிட்டி பார்க்குறப்போ அந்தந்த சேவாக்கு பார்க்கணும். பொதுவாக நீங்கள் பார்க்கக்கூடாது. கல்யாணோத்சவம்னா அதற்குண்டான அவைலபிலிட்டி, ஊஞ்சல் சேவானா அதற்குண்டான தர்ஷன் அவைலபிலிட்டி நம்ம பார்த்துக்கலாம். டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக் பண்ணணுங்கிறது இல்லை. ஸ்கூல் போகிற குழந்தை இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் காமிக்கணும். 300 தர்ஷனம் வழியாக நம்மளை இந்த டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. 2 பேருக்கெல்லாம் புக் பண்ணுறப்போ கல்யாணோத்சவம் போட்டுக்கோங்க. உத்தரியமும் ப்ளவுஸ் பீட்டும் லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம், லட்டுவோடு சேர்த்து. மீதி 3 சேவாக்கு லட்டு மட்டும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரே லாகின்லேயே ஒரு கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 ஆர்ஜி த பிரம்மோற்சவம் புக் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 2 சகசர தீபாலங்கார சேவை புக் பண்ணிக்கலாம். அது நமக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டைம் கேப் கிடையாது. மற்றவங்களுக்கும் புக் பண்ணிக்கலாம், நமக்கும் புக் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேமெண்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணுறப்போ மறுபடியும் ஒரு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகுது மினிமம் செகண்ட்ஸில். அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டிக்கெட் கூட ஸ்பெஷல் டேஸ் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் தீந்துடுது. கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சனால வேறு நம்பர்லேயே புக் பண்ணிக்கோங்க. சேஃபர் சைடுக்கு உங்களுக்கு மட்டுமே நீங்கள் 2 டிக்கெட்டாக 3 டிக்கெட்டாக போடுறீங்கன்னா அக்காமடேஷன் எப்படி போட்டாலும் ஒன்று தான் கிடைக்கும். வேறு ஒருத்தவங்களுக்குலாம் போடுறீங்க, அவங்களுக்கும் அக்காமடேஷன் வேணும் அப்படின்னா வேறு மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட ஆதாரில் புக் பண்ணிக்கிறது தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன், ஒரே லாகின்லேயே 2 டிக்கெட் போட்டுக்கலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக போட்டால் புக் ஆகும். என்னென்னா புக்கிங்க்கு ஒரு வர்ச்சுவல் கியூ போகுது, அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு வர்ச்சுவல் போகுது. சேஃபர் சைடுக்கு இன்னொரு லாகினில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதோட புக்கிங் போயிட்டுருக்கும்போது அந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சோன்னே அகெயின் அதில் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நவம்பர் 1 உங்களுக்கு தரிசனம் வேணும் அப்படின்னா
நீங்கள் அக்டோபரில் சேவா போட்டிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதிக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். நவம்பர் 9ஆம் தேதிக்கு இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகாதா, ஆர்ஜி த சேவா ஓப்பன் ஆகலைன்னா இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். அண்ட் அக்காமடேஷனும் எனேபிள் ஆகும் நீங்கள் 2 பேருக்கா புக் பண்ணுறப்போ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அதே இமெயில் ஐடி ஆதாரில் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கூட டைம் டேஸ் கேப் கேட்குறது கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நாளைக்கு புக்கிங் எதுவும் கிடையாது. டிப்பில் செலக்ட் ஆனவங்க பே பண்ணிக்கிறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் நாளைக்கு மத்தியானம் 12 மணியோட முடியும். 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், அதற்குண்டான அக்காமடேஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நேற்று சாயந்தரம் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்தாங்க. 3 to 4 எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணுவாங்க இன்றைக்கி. ஸோ டோக்கன் வேணும்னா நீங்கள் க்யூவில் நின்று வாங்கிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும், திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தர்ஷனத்துக்கு டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு 15 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,688 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.45 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 29,099 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டோக்கன் வாங்க போனாலும் தரிசனத்துக்கு போனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.